மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் திமுகவின் வீண் போராட்டங்களுக்கு அனுமதி உண்டு என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, மேலும் விவரம். ஷாம், வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் திமுகவின் வீண் போராட்டங்களுக்கு அனுமதி உண்டு என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயக ரீதியாக சுவரொட்டிகள் மூலமாக கூட எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க அனுமதி இல்லை என்றும், ஆனால் மாண்புமிகு ஆளுநரை எதிர்க்கட்சிகளையும் வசைப்பாடும் சுவரொட்டிகளுக்கு மட்டும் அனுமதி உண்டு என்றும், சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு திமுக பாலியல் குற்றவாளிகளிடமிருந்து பாதுகாப்பின்மை என தமிழகம் முழுவதும் திமுகவினர் குற்றங்கள் செய்து கொண்டிருக்க காவல்துறை சுவரொட்டி ஒட்டும் திமுகவினர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது என்றும் தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழகம் அறிவிக்கப்படாத அவசர நிலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றும், விரைவில் மக்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு எழுதுவார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.